பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். மீண்டும் ஒரு நல்ல நாளை ஆண்டவர் நம்முடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறார். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை ரூத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். அவராலே உனக்கு நிறைவான பலன் கிடைப்பதாக. ரூத், போவாஸ் இப்போ ரூத்தை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறான், அவராலே நிறைவான பலன் உனக்கு கிடைப்பதாக. தன் வாழ்க்கை இழந்து போனவள் ரூத். தன் புருஷனை இழந்து போனாள். அவளுக்கு எதிர்காலமே ஒரு கேள்விக்குறியாய் நின்று கொண்டிருந்தது. தன்னுடைய சொந்த தேசத்தை விட்டு போல் தன்னுடைய மாமியாரை பின்பற்றி அவள் பெத்லெகேம் வந்திருக்கிறாள். இப்போ வாழ்க்கை கட்டப்பட வேண்டும். இழந்து போன வாழ்க்கை மறுபடியும் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். மீண்டும் ஒரு வாழ்க்கை எனக்கு கிடைக்குமா என்கிற ஒரு கேள்விக்குறியோடு போவாசின் களத்திற்கு போகிறாள். அங்கே நடந்த சம்பவங்களை எல்லாம் பார்க்கிறோம். போவாஸ் அவளை பார்த்து ஒரு ஆசீர்வாதத்தை சொல்லுகிறான், அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. கர்த்தராலே. ஏனென்றால் இந்த நகோமி ரூத்தை அழைக்கும் போது, இந்த ரூத் நகோமியை பின்பற்றி வரும்போது ஒரு காரியத்தை சொல்லுகிறாள், உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன். ஆண்டவரை 100க்கு 100 நம்பி ஒருவேளை புறஜாதியாராய் இருந்தாலும் நகோமியை பார்த்து சொல்லுகிறார், அம்மா உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன் என்று அந்த தேவனை உறுதியாய் பற்றி கொண்டபடினாலே போவாஸ் சொல்லுகிறான், அவராலே அந்த உறுதியாய் நீ பற்றி கொண்டாய் அல்லவா, உறுதியாய் நீ பிடித்து கொண்டாய் அல்லவா, அந்த கர்த்தராலே உனக்கு நிறைவான பலன். ஒருவேளை நீ குறைவுள்ளவள் தான், வாழ்க்கை இழந்து போனவள் தான், ஒருவேளை உன் வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லைதான், எதிர்பார்த்த நன்மை கிடைக்கலதான், ஒருவேளை பிரயோஜனமற்ற ஒரு சூழ்நிலையில்தான் இருந்தாலும் நீ ஆண்டவரை உறுதியாக பிடித்து கொண்டபடினால் உனக்கு நிறைவான பலன், நிறைவான பலன். தேவ பிள்ளையே, ஆண்டவரை உறுதியாக பிடித்து கொள்வோம். நிறைவான பலனை ஆண்டவர் நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? நல்ல ஆண்டவரை உம்மை துதிக்கிறோம். உம்முடைய வசனத்தின்படி உம்மை உறுதியாய் நாங்கள் பிடித்திருக்கிறப்பா. எங்கள் வாழ்க்கையில ஒரு நிறைவான பலனை, எங்கள் ஊழியத்தில் ஒரு நிறைவான பலனை, எங்கள் பிஸ்னஸில் ஒரு நிறைவான ஆண்டவரை பலனை தந்து ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை அப்படியே ஆசீர்வதிப்பார். ஆமேன். ஹல்லேலூயா.